ஹாய்ங்க. என்னடா வீடியோவோட ஓப்பனிங்லயே இவ்ளோ பட்டு சாரி எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்காளே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த மாதிரி பழைய சாரிய எந்த கடைக்கு எடுத்துட்டு போனாலுமே அவ்ளோ பணம் தராங்க. ஆனா எதுக்காக பழைய சாரிக்கு இவ்ளோ பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் நிறைய டைம் யோசிச்சுட்டேன். நிறைய பேர்கிட்ட கேட்டதுனால என்ன தெரிஞ்சதுன்னா, பழைய சாரியில இருந்து வெள்ளிய பிரிச்சு எடுக்கிறாங்களாம். செம்மல. அது எப்படி சாரில இருந்து வெளியே பிரிச்சு எடுக்க முடியும்? எப்படியாவது ஒரு டைமாவது பாத்தரணும்னு சொல்லி ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லா பக்கமுமே விசாரிக்கும் போது இந்த ஒரு கடையில மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம கொண்டு போற சாரிய நிறைய ப்ராசஸ் பண்ணி வெளியே பிரிச்சு எடுக்கிறத காட்டுறாங்களாம். அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா விடுவோமா? நேர்லயே போயிட்டேங்க. சோ இதுக்காக நம்ம கிளம்பி வந்திருக்கிற இடம் தான் ஈரோடு PS பார்க்ல மணிக்கூண்டில இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இருக்கிற ஸ்ரீ காஞ்சி தங்கமயில் பட்டு சென்டர். இங்க மட்டும் தாங்க நம்ம கொண்டு போற சாரியில இருந்து வெள்ளிய பிரிச்சு எடுக்கிறத நம்ம கண்ணு முன்னாடியே காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு போற சாரிய ஒரு கடப்பாக்கல்ல வச்சு உரசி பாக்குறாங்க. உரசும் போது ஒயிட் கலர்ல வருது அப்படின்னா அந்த சாரி நல்ல வேல்யூக்கு போகுங்க. இதுவே உரசும் போது ரெட் கலர்ல வருதுன்னா அந்த சாரி வேஸ்ட் போகாது, அதுல இருந்து வெளியே பிரிச்செடுக்க முடியாது. சோ இதுக்காக நான் இந்த சாரியை தான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இந்த ஒரு சாரியில இருந்து நமக்கு எவ்வளவு கிராம் வெள்ளி கிடைக்குது அப்படிங்கறத வாங்க போய் அவங்க கிட்ட கொடுத்து பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிருக்கோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சாரியை பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பார்டர் தனியா முந்தி தனியா கட் பண்ணி எடுத்துக்குவோங்க. ஓகே. இதுல ஒரு போடு போடு. ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வந்திருந்த சாரிய பார்டர் தனியாவும் முந்தி தனியாவும் எல்லாமே தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இப்ப அதுல தீ பத்தி ஃபுல் சாரியையுமே கொஞ்சம் கொஞ்சமா தீயில பொசுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்க வீட்லயும் பழைய பட்டு சாரிங்க இருக்கு அப்படின்னா அதை நீங்க எடுத்துட்டு நேரடியா ஈரோடு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போட்டோ எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னாவே உங்க சாரி என்ன வேல்யூக்கு போகும் அப்படிங்கறத அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க விருப்பப்பட்டா நேரடியா எடுத்துட்டு வரலாங்க. இல்ல நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலுமே அவங்க உங்களோட லொகேஷனுக்கே வந்து சாரிய வாங்கிப்பாங்க. மொத்த சாரியையுமே கொஞ்சம் கொஞ்சமா தீயில கருக்கி இப்படி ஒரு சாம்பல் ஆக்கிட்டாங்க. ஒரு ஃபுல் சாரி இந்த மாதிரி நல்லா கருகி சாம்பல் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் போல ஆச்சுங்க. இப்போ இது மேல ஒரு வெயிட்டான இரும்பு பால் வச்சு இந்த மாதிரி உருட்டுனாங்க. இப்படி வெயிட்டான ஒரு இரும்பை வச்சு உருட்டும் போது அந்த சாம்பல் எல்லாமே இன்னும் நல்லா நசுங்கி பொடி மாதிரி மாறிடுச்சுங்க. நம்ம கிட்ட இருக்கிற பழைய பட்டு சாரிங்களை வாங்கிட்டு எதுக்காக பணம் கொடுக்கறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இந்த ஃபுல் ப்ராசஸ பார்க்கும்போது தாங்க விடையே தெரிஞ்சது. சோ இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். உங்ககிட்ட இருக்கிற பழைய பட்டு புடவையோட உண்மையான வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டியது ஸ்ரீ காஞ்சி தங்கமயில் பட்டு சென்டருங்க. கான்டாக்ட் நம்பர் கீழேயே இருக்கு, மறந்துடாதீங்க. இப்ப அந்த பொடி இன்னும் நல்லா தீயில எரியறதுக்காக அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு பவுடர் மட்டும் ஆட் பண்ணிட்டு அது ஒரு பவுல்ல எடுத்து அதை வந்து பாய்லர்ல வச்சுட்டாங்க. பாய்லருக்குள்ள வைக்கும் போது இந்த மாதிரி பொடியா இருக்குங்களா? இதே பொடி ஒரு 20 to 25 நிமிஷத்துக்குள்ள நல்லா எரிஞ்சு வந்து எரிமலை குழம்பு மாதிரி கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும் போதே அதை அப்படியே எடுத்து ஒரு ட்ரேல மாத்தினாங்க. இதெல்லாம் பார்க்கவே அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாம் பாக்குறங்காட்டி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருந்தேன். நெருப்பு அடங்குனதும் அதை எடுத்து கீழே கொட்டுனாங்க. கீழே கொட்டுன உடனே செம்ம ஷாக் ஆயிடுச்சுங்க. ஏன்னா வெள்ளி நம்ம கண்ணுலயே தெரியுது. ஒரு சாரியா கொண்டு வந்து கொடுத்தது ஒரு 45 நிமிஷத்துல இப்படி வெள்ளியா மாறி இருக்கிறத பார்க்கவே ஆச்சரியமா இருந்துச்சுங்க.
இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற வெள்ளியை வெயிட் போட்டு பார்த்து அது எவ்வளோ கிராம்ஸ் வருதோ அது அன்னைக்கு வெள்ளியோட ரேட்டு படி நமக்கு அமௌண்ட் தராங்க. நம்ம கொண்டு வர சாரியை மெல்ட் பண்ணி இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் சேர்த்து ஒரு கிராமுக்கு 10 ரூபான்னு தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நான் கொண்டு வந்திருந்த சாரியிலிருந்து எனக்கு கிடைச்சிருக்கிற வெள்ளியோட அளவு பார்த்தீங்கன்னா 122 கிராமுங்க. ஸோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவை நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அவசரத்துக்கு உங்கள் வீட்டு புடவையை ஏதாவது ஒரு கடையில் கொடுத்து அவங்க சொல்கிற அமௌண்ட்டை மட்டும் வாங்கிக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பட்டு புடவைங்களை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்ரீ காஞ்சி தங்கமயில் பட்டு சென்டரை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்க. அப்படின்னா தான் நீங்கள் கொண்டு வர போகிற சாரியோட உண்மையான வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான கரெக்டான அமௌண்ட்டை வாங்கிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போய்க்கலாங்க.